வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வரலாற்று சாதனை செய்த எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் யாரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனையை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். அதையும் பார்க்க போறோம். ஸ்டாலின் வரலாற்றிலேயே செய்யாத ஒரு தவறை செஞ்சிருக்காரு, அதனால தான் அவரே தோத்துருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? அதையும் நம்ம பேச போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி வரலாற்று சாதனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1,48,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளருக்கு எதிராக. அது மட்டும் இல்லாம 98,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த வேட்பாளரும் இந்த அளவுக்கு வாக்கு வாங்கி வெற்றி பெற்றதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார். சென்ற முறையும் இதே 90,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை ஒரு 8,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஏப்பா அங்கதான் தவேகா வேட்பாளரே போட்டியிடலையே, அதற்கு பதிலாக தான் அங்க டிவி சின்னத்துல தவேகா காரங்க சப்போர்ட் பண்ணாங்களே, அதனால எடப்பாடி பழனிசாமி அதிக வாக்கு வாங்கியிருக்காரு, சாதனை செய்திருக்கார் அப்படின்னு சொல்லுகின்ற போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும் போது, அதாவது விஜயை பார்த்து தான் எல்லாரும் ஓட்டு போட்டான், ஒருபோதும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடல. அதனால விஜயுடன் வந்து எடப்பாடி தொகுதியில் போட்டிட்டு போட்டோ எடுத்து எல்லாத்தையும் போஸ்ட் ஓட்டினார். நான் டிவி சின்னத்திலே போட்டிட்டாலும் நான் தவேகா வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டார். விஜயும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்காகவே மேடையில் ஏறி பேசினார். எடப்பாடியில இவரை நாம வந்து நிறுத்திருக்கிறோம், ஓட்டு போடுங்க அப்படின்னார். சோ இந்த மாதிரி மற்ற வேட்பாளருக்கு இல்லாத அளவுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சாரம் பண்ணாரு எடப்பாடியில நிக்க வைத்திருக்கின்ற வேட்பாளருக்கு நம்முடைய விஜய். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சேலத்தை தன்னுடைய கோட்டையாக தான் வச்சிருக்காரு. குறிப்பா எடப்பாடிய அவருடைய தொகுதியை அவருக்கு சாதகமாக தான் வச்சிருக்காரு. அதுல கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட 98,000 வாக்குகள் என்ற போது இந்த விஜய் அலையில எடப்பாடி பழனிசாமி வரலாற்று சாதனை தான். ரெண்டாவது, ஏற்கனவே இந்த விஷயத்தை பேசிட்டதுனால சுருக்கமா நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனை 5 வருஷமா எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் கிடையாது, விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி விட்டார். அதனால இளவட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த நம்பிக்கை ஆத்து போச்சு. சோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பற்றி பேசாத திமுக எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை பற்றி பேசினாங்க. ஒன்னு, கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியேற்றி விட்டு யாரையும் அரவணைக்காம சர்வாதிகாரி மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி மாதிரி யாராவது துரோகி இருக்க முடியுமா? துரோகி என்றாலே வரலாற்றிலே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு கட்டமைச்சாங்க. அதுக்கு கட்டியும் கூறும் அளவுக்கு திமுக போய் சேர்ந்த பன்னீர்செல்வமும் திமுக சேராம திமுக வேலை பார்த்த சசிகலாவும் எல்லா மீடியாவிலும் உட்கார்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பேசி தீர்த்தாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி மீது எவ்வளவு பழி போட முடியுமோ அவ்வளவு பழி போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பழியை சுமந்ததாக வரலாற்றில் நான் பார்த்ததே கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி நெருப்பாற்றில நீந்தி வந்துதான் இந்த 54 தொகுதியை கூட்டணியுடன் வந்து வெற்றி பெற்று இருக்கின்றார். ஸ்டாலினுக்கு அவ்வளவு சிக்கல் கிடையாது. ஸ்டாலின் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கலாம், ஸ்டாலின் ஆட்சி மீது எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனா மக்களிடையே போய் சேர்ந்தா தானே. அதனால ஊடகமானது எடப்பாடி பழனிசாமி திமுக மீது வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம மக்களுக்கு செய்த துரோகத்தையும் நல்லா பேசினார். ஆனா ஊடகம் கொண்டு போய் சேர்க்கலையே. ஆனா ஸ்டாலின் பேசினத நல்லா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இந்த ஊடகம். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பேர் இருப்பதை விட அடிமை, துரோகி, நம்முடைய தமிழக நலனை விட்டு கொடுத்தவர், வெற்றி பெற்றால் அவ்வளவுதான் பாஜக தான் ஆளும் அப்படின்ற இமேஜ் எல்லாம் கட்டமைத்து விட்டார்கள். அதனால ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் தாவேகா, இந்த 2 பேரும் ஒரு ஆளை எதிர்த்தாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். அதனால 2 பேரையும் சமாளிச்சு இவ்வளவு தூரம் மேல வந்திருக்காருன்னா, ஆட்சியில இருந்து திமுக படை பரிவாரங்களோடு வந்து 74 தொகுதி, ஆனா 5 ஆண்டு காலம் ஆட்சி போன பிறகும் மீண்டும் விஜய் அலையில 54 தொகுதி கூட்டணியுடன் வந்திருக்கின்றாருன்னா இதுதான் இமாலய சாதனை. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து சர்வசாதாரணமா நினைச்ச கூடாது. ரெண்டாவது, திமுக கிழிச்சு எடுத்து விட்டது, அது கிழித்த மாதிரி அதிமுக கிழித்ததா அப்படின்னு கேட்பாங்க.
ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட முறையில் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? ஒரே 1% தான். இந்த தேர்தலிலும், சென்ற தேர்தலிலும் அதே தான், இந்த தேர்தலிலும் அதே தான். கூட்டணியுடன் பார்க்கும்போது சென்ற தேர்தலாவது 3% இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் 1.5% தான். அதனால திமுக சாதனையும் செய்து விடவில்லை, அதிமுக பெரிய சறுக்களையும் சந்தித்து விடவில்லை. ஸ்டாலின் மாபெரும் ஆளுமையும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி சோங்கியும் இல்ல. நம்ம ஸ்டாலினுடன் ஒப்பிடுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி மாபெரும் ஆளுமை தான், அவரே வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆனா ஸ்டாலின் தோத்து விட்டார். ஸ்டாலின் சென்னையினுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கோட்டையில விஜய் ஓட்டையை போட்டிருக்கிறாருங்க. சரி, அப்போ சேலத்துல விஜய் ஓட்ட போடலையான்னு கேட்டீங்கன்னா போட்டிருக்கார். அவரும் 4 தொகுதி சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனாலும் 5 தொகுதி அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்குது. அங்க திமுக சேலம் மாவட்டத்தில் 1 தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கு. மொத்தத்தில் தன்னுடைய கோட்டையை பாதி அளவுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். பெரிய ஆளுமை தான் எடப்பாடி பழனிசாமி. அதாவது நிதி ஆதாரம் கொண்ட அமைச்சர் பெருமக்களே மண்ணை கவி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய அடப்பு நம்முடைய சொல்றோம் பாருங்க, யாராவது பார்த்தா அடிப்பாங்க. மூர்த்தி அமைச்சர் தன்னுடைய மகனுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாயில கல்யாணம் பண்ணார். கல்யாணமே 300 கோடி. அப்ப எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணிருப்பார்? ஆனா அந்த மனுஷன் தோல்வி. சோ இப்படி பணபலம் கொண்ட திமுக அமைச்சர்களே விஜய் அலையில இல்ல, விஜய் சுனாமியில விழுந்து போயிருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வைத்துக் கொண்டார் என்றால் பெரிய ஒரு ஆளுமைதான், மாற்று கருத்தே கிடையாது. திமுக எதிர்காலமா இல்ல அதிமுக எதிர்காலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் எதிர்காலம். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ திமுக யார் தலைமையில் வரப்போகுது? உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வரப்போகுது. ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையை எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க நீங்க சொல்லுங்களேன். இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் தலைமை பண்பு இருக்குதா வழிநடத்தி செல்வதற்கு? இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பு இருக்கா இல்லையான்னு இனிமே தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு நடிகரா இருந்து மக்கள் மனங்களை கவர்வதற்கும் ரசிகர் பட்டாளமானது விஜயை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் விஜய்க்கு வாக்கு வாங்கி கொடுப்பதற்கும் சுலபமா இருக்கும். ஆனா தன்னுடைய ஆட்சி திறமையால தான் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முடியும். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றிக் கொள்வதன் மூலமாகத்தான் விஜய் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முடியும். அதிகாரங்கள் இருக்கும், அதோட அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க. ஆனால் தன்னுடன் வெற்றி பெற்ற எத்தனை எம்எல்ஏக்களை விஜய் தக்க வைத்துக் கொள்ள போறார் என்பது போக போக தெரியும். ஏன்னா பணத்தை செலவழித்த தவேகாவுடைய வேட்பாளர்கள் மீண்டும் பணத்தை பார்த்தா அவங்க காஞ்ச மாடு கம்மங்கோல்ல மேஞ்ச மாதிரி மேய்வாங்க. அதனால கண்டிப்பாக பல வேட்பாளர்களும் அடடா பல வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நிச்சயமா மற்ற கட்சி தாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பாருங்களேன் நீங்க ஒன்னா. அதனால எடப்பாடி பழனிசாமியாவது 2021 வெற்றி பெற்ற யாரும் பாத்தீங்கன்னா வேற கட்சிக்கு போல, அவரால் கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்க தான் வேற கட்சிக்கு போயிருக்காங்க. அவரும் தன்னுடைய எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொண்டார். அதுவே மாபெரும் சாதனை தான். அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்சியில் இருக்கிறவங்க விலைக்கு வாங்குவாங்க, தன் கட்சியில் இருக்கிறவங்க எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ தன்னுடைய கூட்டணி கட்சி இருக்குல்ல, அதனுடைய வலிமையில தான் வெற்றி பெறுது. ஆனால் இனிமே திமுகவுடன் எந்த கூட்டணி கட்சி இருக்கும் என்பதே சந்தேகமா இருக்கு. அதனால திமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. அதுவும் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில திமுக இருந்தா எந்த அளவுக்கு அது வெற்றி பெறும் தெரியல. ஸ்டாலின் மாதிரி தொடர்ந்து போராட்டங்கள், இரண்டாவது குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வது, இல்ல மற்ற கட்சி நிர்வாகிகளுடைய குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வது, இப்படி 24 மணி நேரம் பல இடங்களுக்கு பயணப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாரான்னு கேட்டா உழைக்க மாட்டார். அதனால உதயநிதி ஸ்டாலின் தலைமையில திமுக வரப்போது, அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஆக போறாரு. அதனால திமுகவை அழிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினே போதும். ஆனா அந்த திமுக இல்லாத ஒரு வெற்றிடத்தை அதிமுக மீண்டும் பிடிக்கும். எடப்பாடி பழனிசாமி திமுகவே எதிர்த்த மனுஷன், ஆட்சியில் இருக்கின்ற போதும் ஆட்சியில் இல்லாத போதும். அதனால விஜய் திமுகவை எதிர்கொள்வதை விட எடப்பாடி பழனிசாமி திமுக நல்லாவே எதிர்கொள்வார். அதனால நிச்சயமா இந்த தோல்வி எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் பண்ணாது. நம்ம ரங்கராஜ் பாண்டே தான் சொல்லுவார், எல்லா ஆளுமையை விட எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆளுமை அப்படின்னு. எப்படியா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, யாரோ ஒரு தாதாவை அடிச்சு எடப்பாடி பழனிசாமி தாதாவாகல, ஆனா எடப்பாடி பழனிசாமி அடிச்சவங்க அத்தனை பேருமே தாதா தான். அதனால எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை யாராவது குறைத்து மதிப்பிட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. விஜய் வெற்றி பெற்று விட்டதுனாலே பெரிய ஆளுமை, அவருடைய ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் செய்த முட்டாள்தனத்தினால்தான் அவர் தோத்தார். உங்களுக்கு தெரியுமா?
ஆனா அந்த முட்டாள்தனத்தை எடப்பாடி பழனிசாமி செய்யல. என்ன முட்டாள்தனம் பண்ணாரு அப்படின்னு கேட்பீங்க. தலைமைச் செயலாளரை தப்பா பயன்படுத்தினார். அதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த மாபெரும் தவறு. அதாவது அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் போகக்கூடாது என்பதனால தவக வேட்பாளர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வேட்பாளருக்கு யாருக்குமே பாத்தீங்கன்னா வேட்புமனை எப்படி பூர்த்தி பண்ணணும், எப்படி தாக்கல் பண்ணணும், என்ன ஆவணங்கள் வைக்கணும் இது கூட தெரியாது. இப்படி வேட்புமனை கூட தாக்கல் பண்ண தெரியாத தவக வேட்பாளர்கள் 233 பேர் பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனு தாக்கலை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்குது. எப்படி ஏத்துக்கிட்டாங்க? எல்லாம் ஸ்டாலின் அவருடைய சூழ்ச்சினால தான். ஏன்னா தவேகா வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எடப்பாடிக்கு திமுக எதிர்ப்பு வாக்கள் போகாம தடுப்பாங்க. அதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும். விஜய்க்கு பாதி அதிமுக பாதி போகும். அதனால நாம வெற்றி பெற்று வந்துடலாம். அதனால களத்துல தவேகா வேட்பாளர் இருக்கட்டும், அவங்க ஃபார்ம் ஃபுல் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் பண்ணாட்டா என்ன, ஆனா அவங்க வேட்புமனு எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளருக்கு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட தலைமைச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லிட்டாரு நைட்டோட நைட்டாவே. அதனால மேக்சிமம் தவேகா வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வேட்பாளர் பரிசீலனும் போது எல்லாம் கரெக்ட் ஆகுது எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்காமையே பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட காட்டாம, ஏன்னா வேட்புமனு பரிசீலனையில பல விஷயங்கள் விட்டு போயிருந்து அதிகாரிகள் சொன்னாதான் நமக்கு தெரியும். இல்லைன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை வேட்புமனு ஏற்கப்பட்டு அதற்கு பிறகு இணையதளத்தில் விட்ட பிறகுதான் வேட்புமனுவை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தா அந்த வேட்புமனுல ஏகப்பட்ட குறை இருக்கும். அதை நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் சரி பண்ண முடியும். தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஏற்றுக்கொண்டதுனால நீங்க கோர்ட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்றாங்க. அதனால ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அதிமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தவேகா வேட்பாளருடைய வேட்புமனு எல்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் தலைமைச் செயலாளர்கிட்ட. தலைமைச் செயலாளரும் எல்லா அதிகாரிகளும் உத்தரவிட்டாரு. அதனால தவேகா வேட்பாளர்கள் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு திமுக ஆட்சியானது வீழ்ச்சி அடைந்தது. ஸ்டாலின் அவர்களும் தோற்றிருக்கின்றார். மீண்டும் உண்மையை சொல்றேன், ஸ்டாலின் மட்டும் தலைமைச் செயலாளர் மூலமாக ஏங்க நிறைய தவேகா வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் சீரியஸா பாத்தீங்கன்னா அலசி ஆராயுங்க. அப்படி அலசி ஆராய்ந்தால் மட்டும்தான் அவங்களை தடுக்க முடியும் போட்டியிடுவதில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். பிழை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் தூக்கி எட்ட போடுங்க அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிந்து தவேகா வேட்பாளர்கள் 10 பேர் கூட தேடிக்க மாட்டாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மனு தாக்கல் பண்றாரு. அவருடைய வேட்புமனு பாத்தீங்கன்னா அதிமுக காரங்க ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. ஏன் ஸ்டாலினுடைய வேட்புமனுவே பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளுது. பிடிஆருடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. செந்தில் பாலாஜி மனு ஆனது நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி பல்வேறுபட்ட வேட்பாளர்களுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டு பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா தவேகா வேட்பாளர் எத்தனை பேர் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? தவேகா வேட்பாளர்கள் போட்டியிட்டா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக போகாது, நாம வெற்றி பெற்றலாம் என்று குறுக்கு மூளை போட்டு தப்பான ஒரு ஐடியாவை போட்டு சபரிசம் கொடுத்ததுனால இன்னைக்கு முதலமைச்சரும் தோத்து, ஸ்டாலின் ஐயாவும் தோத்து, அதுக்கப்புறம் அவங்க கட்சியும் தோத்து, இன்னைக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 5 மாநில தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலமைச்சரே தோத்தார் என்ற அவப்பெயரை பெற்றிருக்கின்றார். ஸோ அதனால கொஞ்சம் மேலும் நேர்மை இருக்கணும். அடுத்த கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூழ்ச்சி வலையில அவன் சிக்கிட்டு சாவட்டும் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சா பாருங்க, அந்த சூழ்ச்சி வலையில ஸ்டாலினே சிக்கிட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை சர்வசாதாரணமா நினைக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கின்ற தருணத்துல மீண்டும் வெற்றி பாதைக்கு அதிமுக திரும்பும். ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசியுடன் பீனிக்ஸ் பறவை போல அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். வெற்றி பாதைக்கு திரும்பும் என்று சொல்லியிருக்கின்றார். ஜெயலலிதாவின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வகையில் என்றென்றும் மக்கள் பணி ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். மக்கள் தான் ஆட்சி, மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் எடப்பாடி பழனிசாமி. பின் என்ன பண்ண முடியும்? கேசா போட முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள், மோடி பிரச்சாரம் செய்திருக்கின்றார், கூட்டணி கட்சி தலைவருக்கு அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். தேர்தலில் அதிமுக தலைமையான தேசிய கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி அப்படின்னு அறிவிச்சுட்டு வீட்டிலே படுத்துக்குவார். அறிக்கை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே அந்த மாவட்டத்திலேயாவது சுற்றுப்பயணம் போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்தார்னு வச்சுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கும். ஆனா நம்ம அறிக்கை கொடுத்துட்டோம், டிவியில் இருக்கிறவன் சொல்லி விடுவான், நம்ம பாட்டு வீட்டில் பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் பத்துக்குவாரு.
ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி கடந்த 5 ஆண்டுகளில் முடங்கி கிடந்தார் பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் நாளிலிருந்து களத்தில் இறங்கி தவறுகளை சுட்டி காட்டினார் வச்சுங்களேன், நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈடே கொடுக்க முடியாது. நிச்சயமா திமுக விழுந்ததாகவே இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் திமுகவை ஒரு அணு அளவு திமுக வளர விட்டுட்டீங்கன்னா அந்த அணு அளவை எடுத்துக்கிட்டு மழை அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை ஊடகம் பார்த்துரும். அதனால முதல் நாளில் இருந்தே எடப்பாடி பழனிசாமி ஆக்டிவா வேலை பார்க்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், விழுந்த அதிமுக விழுந்ததுதான் கம்யூனிஸ்ட் கட்சி போலவோ இல்ல விசிகா போலவோ ஒரு 3ஆம் தரப்பு கட்சியாவே இருந்துரும். எடப்பாடி பழனிசாமி 72 வயதிலும் பிரச்சாரம் பண்ணது ஊரெல்லாம் பாராட்டப்பட்டது. ஆனா இப்போ எதிர்கட்சியா இல்லாத போது அதை விட தீவிரமா வேலை பார்க்கணும். ஆனா என்ன பண்ண போறான்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த விஜய் என்ற சுனாமியிலும் கூட 98,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று தான் நினைக்கின்றேன். அடுத்தவனுக்கு வேட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தனக்கே வேட்டு வைத்துக் கொண்ட ஸ்டாலின் அவர்களுடைய பரிதாப நிலையை எண்ணி பார்க்கின்ற போதுதான் நமக்கே வருத்தமா இருக்குது. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.